ஹலோ வால் லாஸ்ட் மினி விலாகில் ப்ரௌனி செய்யணுங்கிற ப்ராசஸ் மாதிரி அது கேட்க மாறின கதை உங்களுக்கே தெரியுங்க. இங்கேயும் அதே மாதிரி நிறைய சொதப்பல் தாங்க நடந்துச்சு. நான் ஊற்றி வச்ச தட்டில் பார்த்திங்கன்னா 10ல் மறுபடியும் இந்த குண்டான கழுவி அதில் மாற்றி இதில் மாற்றி எப்படியோ இந்த ப்ராசஸ் முடிச்சிருச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி குண்டாவில் தாங்க இந்த கேக்கை வைக்க போகிறேன். ஏன்னா இது தாங்க கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த கேக்கு வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. ப்ரௌனி செய்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டு கடைசியாக கேக்கில் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. ஏதோ பெரிய பாறாங்கல்லையே கீழே இறக்கி வச்ச மாதிரி ஆகிடுச்சு. மொத்தத்தில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுடா சாமி அப்படின்ட்டு நானும் ஒரு டீயை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆக்சுவலாக நான் செய்ய போகிற ப்ரௌனிக்கு ஒரு பேர்லாம் வச்சுருந்தேங்க. ஆனால் அது இப்போ சொன்னால் கரெக்டாக வருமா, இன்னொரு டைம் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய கேக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பாலம் வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே சூட்டாக வெட்டி ஹாப்பி பர்த்டேவையும் கொண்டாடியாச்சு. என் பையனுக்கு ஒரே ஜாலி தான் பார்த்துக்கோங்களே கேக்கை கொடுக்கவும். இந்த மாதிரி ப்ரௌனி செய்கிறங்கிற பேரில் நீங்களும் ஏதாவது சொதப்பிருக்கீங்களா அப்படிங்கிறது இந்த கிச்சன் அட்ராசிட்டிலாம் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய கேக்கு இப்படி தாங்க இருந்துச்சு.